எல்லாம் சொல்லுங்கள். அந்தப்படி எந்தப்படி அரசாங்கத்துக்கு எப்படி கீழ்ப்படுகிறோமோ, அது நல்ல அரசாங்கமோ கெட்ட அரசாங்கமோ அது அப்புறம் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படுகிறோம். ஏன்னா அதுதான் நியாயம். இல்லைனா ஊர் நல்லா இயங்க முடியாது இல்லையா? எஜமானுக்கு எப்படி கீழ்ப்படுகிறோமோ அதே மாதிரி தான். எப்படி அந்தப்படினா எப்படி? இயேசு கீழ்ப்படிந்தது போல் சில நேரத்தில் அநியாயமாக பாடுபட வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல, இயேசு அப்படி தான் பாடுபட்டார். அப்படி கீழ்ப்படியும் போது அந்தப்படி மனைவிகளே, அதே மாதிரி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இது ரொம்ப டூ மச்சியா அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னையா அநியாயமாக இருந்தால் கூட கீழ்ப்படியணுமா? இருந்தாலும் நியாயமே கிடையாது, பண்ணுறதெல்லாம் அக்கிரமம், என்ன கீழ்ப்பட்டிருக்க சொல்கிறீங்க? இது பெண்களை ஏன் இப்படி வாதிக்குது வேதம்? பெண்களை ஒன்றும் வாதிக்க, ஆண்களுக்கு அதை விட கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல உங்கள் மனைவியில் அன்பு கூறும். எப்படி அன்பு கூர்ந்தார் அவர்? சிலுவையில் தொங்குன்னுது புருஷனை. ஹலோ, சிலுவையில் தொங்குறதுக்கு ரெடி ஆயிரு. அப்போ உங்களை காட்டலாம் அவருக்கு ரொம்ப அதிகங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக பண்ணக்கூடாது. புருஷர்கள் சிலுவையில் தொங்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் மனைவிகளுக்கு. நம்ம சொல்ல முடியாது, இவர் சொல்லிட்டாருன்னு நிறைய பேருக்கு சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பிரதர், கரெக்டாக சொன்னீங்க நீங்கள் பாருங்க. இந்த பெண்கள் இயக்கத்தில் அது இதில் இருக்கிறவங்க சிலர் பெண்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிறார்கள். போராட வேணான்னு சொல்ல நான். ஆமாம், சில நேரத்தில் பெண்கள் தவறாக நடத்தப்படுகிறார்கள், இதெல்லாம் ஓகே. ஆனால் சிலர் வந்து இது ரொம்ப ஓவராக கொண்டு போயிட்டு பைபிளையே எதிர்க்கிறாங்க. பைபிள் என்ன பைபிள்? இப்போ பைபிள் மோசங்க, எப்படி இருந்தாலும் கீழ்ப்படி, அந்தப்படி மனைவிகளேன்னு சொல்லியிருக்கு. எந்தப்படி? நியாயமாக இருந்தாலும் சரி, நியாயம் இல்லைனாலும் சரி, அவன் முரடனாக இருந்தாலும் சரி, மோசமானவன் இருந்தாலும் சரி, அவனுக்கு கீழ்ப்பட்டுருங்கன்னு சொல்லி இதெல்லாம் எப்படி நியாயம் அப்படின்னு கொண்டு போகிறாங்க. பைபிளை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சபைக்கு வர்றீங்க. பைபிளில் எப்படி சொல்லியிருக்குது? கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சது போல் கீழ்ப்படி. அவர் ஆமாம் அநியாயமாக நடத்துகிறாங்க, ஆனால் கடைசியில் பெரிய மேன்மை உண்டாச்சு. அவர் உலக ரட்சகராக இன்றைக்கு இருக்கிறார், தேவாதி தேவனாக ராஜாதி ராஜனாக இருக்கிறார். இன்றைக்கி கோடான கோடி மக்கள் அவரை வணங்குகிறார்கள். அவர் மூலமாக ரட்சிப்பு இன்றைக்கு உண்டாக இருக்கிறது. அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது, நமக்கு மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாரு. அந்த மாதிரி நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. உங்களை ஒன்றும் தனிப்படுத்தி உங்களை கொடுமைப்படுத்தணும்னு பைபிளில் பேசலை. அந்த மாதிரி பைபிள் கிடையாது. புருஷனுக்கு அதான் சொன்னேன் இல்லையா, சிலுவையில் தொங்க ரெடியாருன்னு சொல்லியிருக்குது.